வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவிப்பு. வில்லியனூர் ஒதியம்பட்டு திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற மாசி மக தீர்த்தவாரி. ஏராளமான மக்கள் சாமி தரிசனம். முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சனம். பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்த டிஜிபி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை 16,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடாக 13,600 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சொந்த வருவாயாக 7,641.40 கோடியாகவும், மாநில பேரிடர் நிவாரண நிதியை சேர்த்து மத்திய அரசின் நிதி உதவி 3,432.18 கோடியாகவும், மத்திய சாலை நிதி 25 கோடி ரூபாயாகவும், மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வழங்கும் நிதி 400 கோடியாகவும் இருக்கும். பட்ஜெட்டின் ரூபாய் 13,600 கோடியில் ரூபாய் 11,624.72 கோடி வருவாய் செலவினங்களுக்காகவும், ரூபாய் 1,975.28 கோடி மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் மொத்த செலவினங்களில் 1.66% இருந்த மூலதன செலவினம் நடப்பு நிதியாண்டில் 9.80% அதிகரித்துள்ளது. மகளிருக்கு ரூபாய் 1,458 கோடியும், இளையோருக்கு ரூபாய் 613 கோடியும், பசுமைக்கு ரூபாய் 689 கோடி என மொத்தம் ரூபாய் 2,760 கோடி சிறப்பு நிதியாக பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் நிதி ஆதாரங்களில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன், வட்டி செலுத்துதல் உட்பட முக்கிய செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது. நடப்பு பட்ஜெட்டில் ரூபாய் 2,650 கோடி சம்பளத்துக்காகவும், ரூபாய் 1,566 கோடி ஓய்வூதியத்திற்கும், ரூபாய் 1,867 கோடி கடன், வட்டி செலுத்தவும், ரூபாய் 2,546 கோடி மின்சாரம் வாங்கவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் முக்கிய நலத்திட்டங்களான இலவச அரிசி, விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம், முதியோர் ஓய்வூதியம், குடும்ப தலைவிகளுக்கு நிதி உதவி, சிலிண்டர் மானியம் உட்பட பிற நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 2,110 கோடியும், அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ரூபாய் 532 கோடியும், பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக ரூபாய் 1,148 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்படும். இதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் 99.63 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புதுச்சேரியில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கவும், அத்தியாவசியம் மற்றும் நவீன உபகரணங்களை வாங்குவதற்காக துறைக்கு 401.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறைத்துறையை மேம்படுத்த 16.99 கோடி ரூபாய் புதுக்கடை செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறை சேவை மற்றும் பேரிடர் காலங்களில் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவதற்காக இத்துறைக்கு 40.73 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என பட்ஜெட் தாக்கலில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவையொட்டி திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திரு காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசம் மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத
ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். மேலும் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் உள்ள நிலையில் மணக்க பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கிறார் முதல்வர் எனவும் வெறும் காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது எனவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இதுகுறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அளித்த பேட்டியில், முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் புதிய வருமானம் ஏதும் இல்லாமல் ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலை முன்வைத்து அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் உள்ள நிலையில் மணக்க பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கிறார் முதல்வர். ஆனால் வெறும் காகிதப்பூவாக இருக்கிறது. புதுச்சேரியின் வருவாய், செலவினங்கள், கடன் வாங்க முடியாத நிலை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. புதிய தொழிற்கொள்கை, வணிகர்களுக்கு சலுகைகள், ஐடி பார்க், புதிய சுற்றுலா திட்டங்கள் ஏதும் இல்லை. இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற வேலைவாய்ப்பு, புதிய தொழிற்சாலைகள், துறைமுகம் மூலம் அரசுக்கு நேரடி வருமானம், மின்துறையை தனியாருக்கு மாற்றும் முடிவை கைவிடுதல், வேலை இழந்துள்ளவர்களுக்கு வேலை, மாநில அந்தஸ்து போன்ற எந்த உறுதியையும் பட்ஜெட்டில் தெரிவிக்கவில்லை. சிக்காகி உள்ள பாசிக், பாப்ஸ்கோ போன்ற நிறுவனங்களுக்கான நிலுவைத் தொகையை தருவதாக சொல்கிறார்களே தவிர அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் கூட அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு எந்த உத்தரவாதமும் இந்த அரசு அளிக்கவில்லை. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். மகளிர் உரிமை தொகை 1000 ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாதம் கொடுக்க தவறிய இந்த அரசு தற்பொழுது 2500 தரப்போவதாக அறிவித்துள்ளது. மக்களுக்கு அது முழுமையாக கிடைத்தால் மகிழ்ச்சி. டெல்லியை பின்பற்றி புதுச்சேரியில் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் மாநில வருவாயை பெருக்க பல வழிகள் உள்ளன. ஒரு சில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நேரடி உதவி புரிகிறது. ஆனால் புதுச்சேரிக்கு அப்படி ஏதும் ஒன்றிய அரசு செய்யவில்லை. நம் மாநிலத்தில் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்று நன்கு தெரிந்தும் முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதிலும் அவர் சொல்லிய திட்டங்கள் அனைத்தும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற புள்ளி விவரம் கொடுக்கப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு கிழக்கு கடற்கரை சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரூபாய் 34 கோடிக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த திட்டத்திற்கு தற்போது வெறும் 10 கோடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதே ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேள்வி எழுப்பிய சிவா, ஈசிஆரில் லதா ஸ்டீல் நிறுவனத்திற்கு அருகில் 16 ஏக்கர் பரப்பளவில் பேருந்து நிலையம், நவீன மீன் அங்காடி உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் ஒரு பகுதியில் மட்டும் மீன் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. மீதி திட்டம் என்னவானது என்று தெரியவில்லை. தற்போது பேருந்து நிலையம் கட்டுவதாக சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் அறிவிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் எண்ணம் என்றார். கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆயுஷ்மான் இன்சூரன்ஸ் திட்டம் தோல்வி அடைந்ததாக முதல்வரே தெரிவித்தார். அதற்கு மாற்றாக புதுச்சேரி அரசு அனைவருக்கும் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தும் என்றார். ஆனால் இதுவரை அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. ஆயுஷ்மான் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுத்தே எந்த பயனும் இல்லாத போது தற்போது ஆளுநர் உரையில் மேலும் 2 லட்சம் உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேடிக்கையாக உள்ளது. மாநில அந்தஸ்து கேட்டு 15 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றியத்தில் ஆளுகின்றவர்கள் புதுச்சேரி மக்களின் கருத்தை, ஜனநாயக உரிமையை, சட்டமன்ற பிரதிநிதிகளின் உரிமையை உதாசீனப்படுத்தி வருகின்றனர். இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல். தொடர்ந்து புதுச்சேரியின் உரிமைக்காக
திமுக போராடும். எங்களுக்கான காலம் வரும்போது கண்டிப்பாக மாநில அந்தஸ்து பெறுவோம். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 1996ஆம் ஆண்டு தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததை அடிப்படையாக கொண்டு அப்போதைய முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் அந்த திட்டத்தை இங்கு கொண்டு வந்தார். அப்போது ரூபாய் 10 லட்சம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டது. அப்போது அது பெரிய பணமாக இருந்தது. இன்று ரூபாய் 2 கோடி அளிக்கப்படுகிறது. அந்த பணத்தில் எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று எண்ணி பாருங்கள். ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டிய தொகுதி மேம்பாட்டு நிதியை பாக்கி இல்லாமல் கொடுத்தாலே போதும். இதில் தற்போது 3 கோடி தருவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது முழுமையாக ஆண்டு தொடக்கத்தில் கொடுத்தால் வரவேற்போம் என தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று சட்டப்பேரவையை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்தனர். அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று கூடினர். சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு. இவரது தாய் இந்திரா கடந்த 2022ஆம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனது. நகையை மீட்டு தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியனை நியமித்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ரூபாய் 500க்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு 10ஆம் நம்பர் ஷூ வாங்க ரூபாய் 1800 பணம் கேட்டார். பெட்ரோலுக்கு 500ம் ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ரூபாய் 1500 பணத்தையும் பாபு அனுப்பியுள்ளார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் அளித்தார். சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ, கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு புதுவை பிரதேச வீட்டு வேலைப்பணி செய்வோர் சங்கம் சார்பில் வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர்கள் புதுவை சட்டமன்றம் நோக்கி பேரணி சென்றனர். அமைப்பு சாரா நல சங்கத்தில் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்திட படிவம் கொடுத்த தொழிலாளர்களை உடனடியாக உறுப்பினராக இணைத்திட வேண்டும். அமைப்பு சாரா நலவாரியத்தை ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்திட வேண்டும். அனைத்து பணியிடங்களிலும் பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் தினத்தன்று விடுமுறை தினமாக அறிவித்திட வேண்டும். பெண்கள் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பு குழுவை ஏற்படுத்திட வேண்டும். வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பிரதேச சிஐடியு வீட்டு வேலைப்பணி செய்வோர் சங்கம் சார்பில் வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர்கள் ராஜா தியேட்டரில் இருந்து சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். பேரணிக்கு லாவண்யா தலைமை தாங்க மாலதி, சுகுணா, அருள்மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிஐடியு அகில இந்திய துணைத் தலைவர் மாலதி சிட்டிபாபு, சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன்,
துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் மாசிமகம் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற இருப்பதையொட்டி கடற்கரையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தடுக்க வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனை பாளையம் கிராமங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஐயனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 14.50 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்தினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் திருமதி பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 7000 நபர்கள் பயன்பெறுவார்கள். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீராம் நகர் ஆச்சாரியாபுரம் பகுதியில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை தில்லை சபாபதி, வழக்கறிஞர் சண்முகம், செந்தில் வேலன், மணி, சண்முக சுந்தரம், அமிர்தராஜன், ஆனந்தராஜன், ராஜா, ஆறுமுகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 21 வயது பூர்த்தியடைந்து 55 வயது மிகாமல் இருக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். குடும்ப தலைவி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 56000 நபர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பிரிவினருக்கும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், தாய் அல்லது தந்தையை இழந்து வாடும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2000 ரூபாயும், 6ஆம் வகுப்பு முதல்
10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 3000 ரூபாயும், 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 4000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பு செய்தார். புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் ஆசிரியர் லோகநாதன் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை புனிதவதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, முதன்மை கல்வி அதிகாரி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் புஷ்பவல்லி, ஜெயந்தி, மூர்த்தி, கிருபா, மகேஸ்வரி, நிஷ்கலா, கௌசல்யா உட்பட அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியாக ஆசிரியர் மகேஷ் நன்றி கூறினார். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன், அமைச்சர் சாய் ஜே துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு முறைகளில் ஆன்லைன் மூலம் 3 பேரிடம் ரூபாய் 63,000 மோசடி செய்ததாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவளக்குப்பத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் OTP எண்களை தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 49,883 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் வைத்திக்குப்பம் ஆதர்ஷ் 8,000, ஆரோவில் ரவிசங்கர் 5,400 ரூபாய் என 3 பேர் 63,283 ரூபாய் ஏமாந்தனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு. இவரது தாய் இந்திரா கடந்த 2022ஆம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனது. நகையை மீட்டு தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியனை நியமித்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ரூபாய் 500க்கு பெட்ரோல் நிரப்பவும், தனக்கு 10ஆம் நம்பர் ஷூ வாங்க ரூபாய் 1,800 பணம் கேட்டார். பெட்ரோலுக்கு 500ம், ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ரூபாய் 1,500 பணத்தையும் பாபு அனுப்பியுள்ளார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் அளித்தார். சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ, கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவிப்பு. வில்லியனூர் ஒதியம்பட்டு திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி. ஏராளமான மக்கள் சாமி தரிசனம். முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பூ பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சனம்.
பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல், சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்த டிஜிபி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.